ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில பேர் இல்லை பல பேர் நிறைய அடி வாங்கியிருப்பீங்க. அந்த அடியில் நானும் ஒருத்தி தான். அளவுக்கு அதிகமாக யார் மேலேயும் பாசம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் விஞ்ஞானியோ ஞானியோ கிடையாது. அளவுக்கு அதிகமாக யார் மேலேயுமே பாசம் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா ஒரு நாள் தனிமையில் தான் நிற்பீங்க. அது யாராக வேணா இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், கூட பிறந்த பிறப்போ இல்லை தூரத்தில் இருந்த அன்போ சரி, எதுவாக வேணா இருக்கட்டும். ஏன் கட்டின புருஷன் முதற்கொண்டு தாங்க சொல்கிறேன். ஓ, இவ சரியாக அடி வாங்கியிருப்பா போலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த இடத்துல யாராக இருந்தாலும் எல்லா லேடிஸும் எல்லா இடத்துலையும் ஒரு அடி வாங்குவோம். இது இவங்க அப்படி வாங்கியிருப்பாங்க, இவங்க இப்படி வாங்கியிருப்பாங்கன்றதை விட எல்லாருமே அடி வாங்குவோம். ஆனால் கதைகள் மட்டும்தாங்க வேறு, டிஃப்ரென்ஸ் மட்டும்தாங்க வேறு. ஆனால் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்ற விதம் தான் இருக்குது. நான் உண்மையாகவே கடந்த கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா பயங்கர பெயின்ஃபுல்லாக இருந்தேன். பட் வெளியே வரும்போது தான் தெரிஞ்சிச்சு இதில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த கஷ்டங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு இடத்துல தவிச்சங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு நல்லது நம்மளுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க ஒரு இடத்துல ஸ்பீடாக வளர்ந்துட்டுருப்பாங்க. நம்ம அதே இடத்துல தான் நின்றுட்டுருப்போம் இவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே. இதுலேருந்து என்ன தெரிகிறது? அவங்க அடுத்தவனை மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும் அதே இடத்துல வாங்கினதையே நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம முன்னேறவே மாட்டோங்க. யார் எப்படி வேணால் நினைக்கட்டும், நமக்குன்னு ஒரு சுய கௌரவம்னு ஒன்று இருக்குது. அந்த கௌரவத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட் நம்ம போட்டு தாங்க ஆகணும். ஏன் அப்படின்னா நமக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம தான் பண்ணணும், வேறு யாரும் நமக்காக பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருங்க. நம்மளால் எல்லாத்தையும் கடந்து வர முடியும். டேக் ரெஸ்ட் ஃபஸ்ட்.